உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு கடலூரில் பள்ளிகள் அனைத்தும் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. பென்சில் புயல் எச்சரிக்கை காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த வியாழக்கிழமை இறுதியாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகள் நடைபெற்றது. பள்ளி கல்லூரிகள் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி, சனி ஆகிய 2 தினங்கள் மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 3 தினங்களும் பென்சில் புயல் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு கடலூர் மாவட்டத்தில் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் தான் தென்பெண்ணை ஆற்றில் திங்கட்கிழமை கடுமையான ஒரு வெள்ள ஏற்பட்டது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்ட நிலையில செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் காரணமாக விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாரத்திற்கு பிறகு இன்று மீண்டும் கடலூர் மாவட்டம் முழுவதுமே பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இன்று காலை வழக்கம் போல மாணவ மாணவிகள் உற்சாகமாக பள்ளிக்கு வர தொடங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தின் காரணமாக பள்ளி புத்தக நோட்டுகளை இழந்த மாணவர்களுடைய கணக்குகள் இன்று எடுக்கப்படுகிறது. பள்ளியில எவ்வளவு மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் நோட்டுகள் தேவைப்படுகின்ற என்ற கணக்கு எடுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு புதிய புத்தகங்கள் வழங்குவதற்காகவும் சீருடைகள் வழங்குவதற்கான ஏற்பாடும் முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நன்றி தேவநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.